KeerthiSowmis கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஈவினிங் டு நைட் ரொட்டீன். இன்னைக்கு டின்னருக்கு சிம்பிளா ஒரு கத்திரிக்காய் தொக்கு சாதம் செய்ய போறேன். அது கூட கீர்த்தி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி கேட்டிருந்தாங்க, அதுவும் செய்ய போறோம். இதெல்லாம் எப்படி செய்யணுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ண நேரம் கரண்ட் போயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் அரிசி சாப்பாடு தண்ணியில போட்டுட்டு அதை ஊறட்டும். அப்புறம் கத்திரிக்காய் தொக்குக்கு கொஞ்சமாக புளி ஊற வைக்கணும், அதை ஊற வச்சுக்கலாம். ஃப்ளாஷ் போட்டு தான் எடுக்க போகிறேன். கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி ஒரு 1/2 hour ஊறினா போதும். நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இவ்வளோ புளி கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன். நான் எப்பவுமே இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு கொஞ்சம் பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி சேர்ப்பேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கொஞ்சம் எள்ளு, அப்புறம் மிளகு, சீரகம் இதெல்லாம் வறுத்து அரைச்சி சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கரண்ட் இல்லை, நான் இதை வறுத்து மட்டும் வச்சிடறேன். அதை ஆறட்டும். கரண்ட் வந்ததுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணி எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சிக்கலாம். 3 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை கட் பண்ணி. ஹாய், வணக்கம். என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? அதுக்கு முட்டியா ஏன்டா சோகமா வந்துருக்கிற? கரண்ட் வரலடா தம்பி. எலவு கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. டேய் ஈபி போட்டு விடுங்கடா கரண்ட. கரண்ட் வரலையா? யா இல்லாத நான் வந்துட்டல. இப்போ வந்து டெரஸ்ல போய் மேட் எடுத்துட்டு வர போறோம். வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். காஞ்சிருச்சான்னு பாரு. எது? அது அங்க கால் வைக்க மாட்டேன், எடுத்துட்டு வா. பரவாயில்ல, நான் அப்படிதான் வைப்பேன். பூசுது ஒரு வழியா கரண்ட் வந்துருச்சு. இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். இதில் கழுவி எடுத்துட்டேன். இந்த காம்பு மட்டும் இப்படி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காவை இப்படி 4 பீஸாக போட்டு கட் பண்ணி அதெல்லாம் போடுவேன். அதுலேயும் போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஆன் பண்ணி இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு. ஸ்டவ்வே ஆன் பண்ணலடா நீ. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஆன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதானா? ஒரு 5 minutes மேலே எல்லாம் இந்த கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். அப்படியே பாப் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து வச்சிடறேன். அப்படியே அதே வானலில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு எண்ணெயில் போட சொன்னால் அப்படியே போடுறோம். கொஞ்சம் கடுகுல ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஆஃபீஸ் எண்ணெய் மேலே போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கிறேன். சரி, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கிறேன். என்ன போட்டா? தக்காளி வேகும்போது ஐடியா இப்போ நீங்கள் போய் கடையில் பழம் வாங்குறீங்கன்னா இது மேலே வந்து கெமிக்கல்லாம் தெளிப்பாங்க சீக்கிரம் பழுக்கிறதுக்கோசரம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எல்லா பழமும் வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த காம்பும் மஞ்சள் கலராக இருந்துச்சுன்னா அது மேலே கெமிக்கல் தெளிச்சிக்கலாம்னு அர்த்தம். ஓ, இதுவே வந்து இது பச்சை கலராக இருந்து இங்கே பழம் இருந்துச்சுன்னா பழுச்சுன்னா இது வந்து அந்த மாதிரி கெமிக்கல் போடலன்னு அர்த்தம். இதுதான் நீங்கள் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சோம். இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இது கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகா பொடி, ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அப்புறம் இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இல்லைன்னா கறி மசாலா கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா. 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து வதக்கி வச்சிருக்க அந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். எங்க சேர்த்தவே இல்லையா? சேர்த்துறேன். டேய்
இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சேர்த்திப்பேன். இப்போ இதில் புளி தண்ணி சேர்க்க போகிறோம். புளி ஊற வச்சோம்ல, இந்த புளி தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பவுடர் போட்டோம்னா ரொம்ப திக்காகும் கிரேவி. இது ஒரு 2 நிமிஷம் புளி பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா இந்த அரைச்சி வச்சிருக்க பவுடர் 1 2 3 4 5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மீதிலாம் அப்புறமேட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு திக்காக வரட்டும். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி ரெடி. நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இந்த கீர்த்திக்கு வந்து எந்த கீர்த்திக்கு? இந்த கீர்த்தி தான் கொஞ்சம் குழம்பு மாதிரி கிரேவியாவே பண்ணு, தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி அப்படின்னு விட்டாங்க. ஏன்னா எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. ஆமாம், இவங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி. இது எடுத்து ஓரமாக வச்சுட்டு சாதம் வைக்கிறேன். வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம 2 டம்ளர் அரிசிக்கு ஆக்சுவலாக இந்த சும்மில் வந்து அந்த டம்ளருக்கு கரெக்டாக இருக்கும். 3 டம்ளர் தண்ணி 2 ஊற்றி வச்சு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்க அரிசி போட்டு மூடி வச்சிடுறேன். சாப்பாடு என்ன சொன்ன? உனக்கு எப்படி வச்சாலும் பிடிக்காது, அப்படிதானே? குழம்பு மட்டும் ஊற்றினா ஓகே. கத்திரிக்காவும் போடப்படும். எப்படி இது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நீ லாஸ்ட் டைம் பண்ணாங்க டேஸ்ட்ல. ஏன் கீர்த்தி, குழம்பு சுமாராகுதுன்னா தட்டில் ஒரு பருக்கி கொடுக்கணும். பூந்தி சுட ஆரம்பிச்சிட்டேன். பூந்தி செய்ய போகிறோமா? இனிப்பு பூந்தி. உனக்கு ஜாலியா? எனக்கு ஜாலி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? அதுக்கப்புறமா போய் மாவு கலக்க போகிறோம். என்ன மாவு? கடலை மாவு, பூந்தி மாவு. இது வந்து 1/2 கிலோ கடலை மாவு. எத்தனை கப்பு வரும்னா ஒரு 3 கப்பு வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கப்பு போட்டு, இது வந்து மெஷரிங் கப்பு 250 ml ஒரு கப் போட்டிருக்கேன். இது அப்படியே இந்த பாத்திரத்துலேயே ஜலிச்சு விட்டுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டிலாம் இருக்கும். இந்த மாதிரி ஜலிச்சுக்கிட்டோன்னா மாவு கலக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்படி அந்த கட்டிலாம் உடச்சி விட்டு ஜலிச்சுக்கணும். 2வது கப் கொட்டிக்கிறேன். 3வது கப், 4வது கப்பு. இவ்வளோ கொஞ்சம் இருக்குது, இதை மட்டும் வச்சுட்டேன். இதில் 4 கப் மாவு ஜலிச்சிருக்கேன். சும்மா ஸ்வீட்டுங்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். எதுக்கு? அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு. சும்மா 1 கப் தண்ணி மட்டும் ஊற்றி கலந்துக்கலாம். வச்சு கலந்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது கப்பில் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இது பூந்திக்கு மாவு கலக்கும் போது கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கலந்துக்கணும். கிண்டினதுக்கு அப்புறமா இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். டோட்டலாக 4 கப் மாவுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்துருக்கிறேன். ஊற்றி பார்ப்போம். கொஞ்சம் ரொம்ப நீளமாக விழுந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பூந்தி அள்ளி போடுறதுக்கு இதில் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். இந்த பூந்தி கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஜல்லி கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே ஹீட்டாக இருக்கணும், அப்போ தான் பூந்தி நல்லா போட்ட உடனே பொரிஞ்சு மேலே வரும். கார பூந்தி அளவுக்கு ரொம்ப ஹீட் வச்சிடக்கூடாது. ஃப்ளேம் அதிகமாக
மாதிரி மாவை வலிச்சு விட்டுட்டு கரபுந்திக்கு மாதிரி இதை ரொம்பலாம் வேக விடக்கூடாது, ஒரு பாதி வெந்தா போதும். அவ்வளோதான், எல்லா கலரும் தீர்ந்து போச்சு. இவ்வளோ கம்மியாக செய்ய சொல்லி என் கையை கட்டி விட்டுட்டியே கீர்த்தி. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கையை வெட்டி போட்டுருக்கணும். இப்போ பாவு காய்ச்சிக்கலாம். முதல்ல அடுப்பு ஒரு வைக்கணும். கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். பற்ற வச்சுட்டேன். தண்ணி ஊற்றாம அப்படியே வருமா? 2 3 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். 1 கப்பு தண்ணி, 2வது கப்பு தண்ணி. இது பூந்திக்கு வந்து இதுதான் பலம். சும்மா தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருந்தால் போதும், கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிசு பிசுன்னு இருக்கணும். இப்போ வந்து அது மாறாம இருக்கிறதுக்கு என்ன மாறாம சர்க்கரையா மறுபடியும் மாறாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் லெமன் புளிஞ்சிடணும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா அப்படிங்களா? ஒரு ஆஃப் லெமன்ல ஒரு 3-4 டிராப் ரொம்ப புளிஞ்சு விட்டா புளிப்பாகி போயிடும், கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. பூந்தி கொட்டிக்கலாம். ஐயோ என்னது, 2வது கொஞ்சம் குண்டா பூந்தி கொட்டுற. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி ஊற்றிக்கோ. பார்த்து கை மேலே ஊற்றிக்கணும். ஸ்பூனில் கிட்ட கீழே அரிக்காது குட்டியே. எல்லாத்தையும் ஊற்றலாமா, கொஞ்சம் வச்சிடலாமா? நீதான் சொல்லணும். இது இன்னும் ஊர்னா பத்தாது இல்லை? சரி அப்படின்னா ஊற்று, கொஞ்சம் வச்சிரு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமோ? சரியா போய் ஊத்து, எல்லாத்தையும் ஊத்திரு. அப்பப்போ தண்ணி விடணும். ஓஹோ, ஒரு இதுக்கு இறங்கி ஒரு இதுக்கு இறங்கக்கூடாது. ஓரம் கொஞ்சம் வைக்கக்கூடாது, ஒரு பூந்தியும் ஒரு பூந்தியும். நீ மிக்ஸ் பண்ணி காலி பண்ணலான்னு தான் இங்கே நின்றுட்டு இருக்கப்ப. இவ்வளோ பூந்தி என் படம் திங்கிறது. நீ ஏன் தம்பி அதை பற்றிலாம் கவலைப்படுற? நானே சாப்பிடுவேன். இந்த கீர்த்தி அதை செஞ்சு முடிச்சதுலேருந்து 1 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எந்திரிச்சு போய்கிட்டே இருக்குது. டேய், நீ இங்கேயே தங்கிட்டியா? ஊருமா எங்க காட்டு, ஒரு நிமிஷம். அந்த அடியில் அந்த பாவெல்லாம் இதாயிடுச்சா? உள்ள இங்க எல்லாமே ஆயிடுச்சு. கரெக்டா பர்ஃபெக்ட்டான ஒரு பூந்தி. ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். வந்துருமா? சரி வா போலாம். ஓகே. சூப்பா, நீ சாப்பிட்டு பார்க்கறன்னு பாதி பூந்தியவே நான் 1/2 கிலோவை கண்டேன். சாப்பிட்றதானே செஞ்சது. சாப்பிட்றதுக்கு தான் செஞ்சது, அது ஊறறதுக்கு முன்னாடியே 1/2 கிலோ பூந்தி சாப்பிட்டுட்டியே. வா போலாம். வரேன். அப்படியே வேகமா பறந்துட்டு வர, எது எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது. அது எள்ளு. பூந்தியில தலைவர் முந்திரி திராட்சை போடாம சாப்பிட மாட்டீங்க. போடதான் நல்லா இருக்கும். இறங்காது. போடலாம் ஒரு டேஸ்டே இருக்காதுடா. அப்படியா? கண்ணு முன்னாடியே வச்சுட்டு எங்க தேடிட்டு இருக்கிற இடத்தான். எந்த பாக்ஸ்னு சொல்ல. அந்த பச்சை கலர் டப்பா எடு.
ஆனால் இந்த மாதிரி ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குல்ல கீர்த்தி டேஸ்ட்டு. இந்த ஏன் வாய் இப்படி பொழுக்கிற? ரொம்ப நெய்ஸ் ஆ கையை சுட்டுக்காத, ஸ்பூன் எடுத்துக்கோ. எதில் மிக்ஸ் பண்ணுவேன்? வேக வேகமாக வரது, நான் முந்திரி போடையே ஆவேன்னு. போய் ஸ்பூன் எடுத்துட்டு போ, நான் பிடிச்சிட்டு இருக்கேன். கை மேலே போட்டு டக்குன்னு போட்டு வா அந்த பக்கம். சரி போது பாபா. இன்னோட போடலாம். இன்னும் போடுறா, திராட்சை நல்லா இருக்குடா. போதும் கீர்த்தி, அசாம இரு கீர்த்தி. ஏய் ஓ கடவுளே, இந்த போய் திராட்சையிலே குளிப்பானாட்டோட. இவ்வளோ திராட்சை திங்குறியா நீ? பத்தாயிரம் அது உழு. சரி போ, அவ்வளோதான் போதும். ஊருக்கு வா போலாம்.